தமிழகத்திற்கு இன்னமும் தானே முதன்மை செயலாளராக இருப்பதாக ராம மோகனராவ் தெரிவித்த கருத்துக்குள் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி கிறிஸ்துதாஸ் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நியூஸ்7 தமிழுக்கு அவர் அளித்த பேட்டியில், தமிழகத்தின் புதிய தலைமைச் செயலாளராக கிரிஜா வைத்தியநாதன் நியமிக்கப்பட்ட பிறகும் தானே அந்த பதவியில் நீடிப்பதாக ராம மோகனராவ் கூறியிருப்பது தமிழக முதலமைச்சர் மற்றும் ஆளுநரின் அரசியலமைப்பு அதிகாரத்தில் தலையீடு செய்யும் நடவடிக்கை என குற்றம் சாட்டினார். ஒரு கிரிஜா வைத்தியநாதன் அவர்களை சீஃப் செக்ரட்டரியாக நியமனம் செய்து ஆணை வெளியிடப்பட்டு அந்த அம்மையார் பணியேற்று விட்ட பிறகு இன்னும் நானே சீஃப் செக்ரட்டரி அப்படின்னு இவர் கொக்கரிக்கிறாரு. அப்படின்னா இது அவர் சொன்ன மாதிரி இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் அசால்ட் ஆன் மீ அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி இவர் நேரடியாக சிஎம்மு, கவர்னரு அப்படி என்ற கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிகளை தாக்குகிறார் என்று பொருள். மேலும் தலைமைச் செயலாளர் என்பவர் அரசியலமைப்பு சாசனத்தின் கீழ் வழங்கப்படும் பதவியா என்பதை கூட அறியாமல் ராம மோகனராவ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தது வேடிக்கையான விஷயம் என்றும் கிறிஸ்துதாஸ் காந்தி விமர்சித்துள்ளார். சீஃப் செக்ரட்டரியாக இருப்பவர் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியா என்பது கூட தெரியாமல் ஒரு சீஃப் செக்ரட்டரி உத்தியோகம் இவர் பார்த்து கான்ஸ்டியூஷன் நான் செய்கிற எல்லா அக்கிரமங்களுக்கும் எனக்கு பாதுகாப்பு தரணும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அப்படின்னா இவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது புரியவில்லை. இவர் ஐஏஎஸ் அதிகாரியாக இவர் என்ன வேலையை பார்த்தாரு அப்படின்னு புரியல. நான் யார், என்னுடைய அதிகார படைப்பு என்ன என்பது கூட தெரியாத ஒருவர் பொதுமக்கள்கிட்ட ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு நான் யார் தெரியுமா, என் பேர் என்ன தெரியுமா, என் அதிகாரம் என்ன தெரியுமா, என் மேலே கையை வச்சிட்டான் பாரு அப்படின்னு சினிமா வசனம் பேசக்கூடியவர் பேசாமல் சினிமாவில் நடிக்க போயிருக்கலாம்.